டேஸ்ட் நல்லா இருக்கு அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. நல்லா ஜூஸியாக இருக்கு. வாழைப்பழம் மாதிரி நல்லா அப்படியே வழுக்கிக்கிட்டே உள்ள போயிடுது. சரி, ஓகே, அதுதான் ஓகே. நல்லா, அதாவது நம்ம சாப்பிட்றதுலேயும் சோம்பேறித்தனம் இல்லை, கஷ்டம் இல்லாமல் சாப்பிடலாம். அது மனசு வல்ல வச்சா உள்ள போயிடும். அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து வெரைட்டி சூப்பர் பிரின்ஸ். இது வந்து நம்ம நர்சரியில் சின்ன செடிகள் 650 ரூபாங்கிற ரேஞ்சில் இப்போ சேல் பண்ணுறோம். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் நர்சரியில் எக்ஸாட்டிக் பழச்செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பலா வாழைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா முக்கணிகளில் அதனை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம். மாரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 100கணக்கான ரகங்களை நம்ம செடிகளாக சேல் பண்ணுறோம். அதில் வந்து வெளிநாட்டு ரகங்களும் இருக்குது, உள்நாட்டு ரகங்களும் இருக்குது. உள்நாட்டு ரகங்கள் ஏன் பண்ணுறோன்னா, உள்நாட்டு ரகங்கள் நிறைய மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க மட்டும் இல்லை, சில ரகங்கள் அழிஞ்சிட்டு வர ரகங்களை நம்ம வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக முக்கியமாக சொல்லணும்னா சக்கரை குட்டி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கவருக்கன், இந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய செடிகளை சேல் பண்ணுறோம். அதனுடைய பழங்களை ரிவ்யூ பண்ணி போடுறோம். ஏன்னா இப்போ உள்ள ஜனங்களுக்கு அது தெரியறதில்ல. இயற்கையான பழங்கள் கிடைக்காததான் காரணம். எல்லாம் முக்கால் காய் அரை காயை பறித்து பழுக்க வச்சு ஏதோ பயன்படுத்தி பழுக்க வைக்கிறதுனால அந்த ருசி, உண்மையான ருசி தெரியாதனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ மாறிட்டு வருதுல்ல, நம்ம எல்லாருமே ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடம் வாங்கி 4 செடியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பழங்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி வர்றதுனால இப்போ செடிகளுடைய விற்பனை அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண ஒரு ஆட்டு மேங்கோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வெயிட் வரும் பாருங்கள். நல்ல பெரிய வெரைட்டி. அதுமாதிரி ரெட் ட்ராகன்கிற வெரைட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அல்பான்சா, நம்ம ஊர் ரகம் அல்பான்சா. அப்புறம் சூப்பர் பிரின்ஸ், இவர் தாய்லாந்து வெரைட்டி. அது மாதிரி பார்த்திங்கன்னா மியாசாக்கி. இந்த மாம்பழங்களை நம்ம பழுத்த பழங்கள் மட்டும் இப்போ கட் பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெட் ட்ராகனை பார்த்துக்கிறோம். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு நீள் வடிவத்தில் இருக்கும், ஒரு கூம்பு மாதிரி இந்த மாதிரி மூக்கு லைட்டாக வளைஞ்சி ஒரு நீளமாக இருக்குது. இதனுடைய கலர் ரொம்ப அட்ராக்டிவ் கலர். பார்த்திங்கன்னா இது இந்த பக்கம் நல்லா பழுத்திருச்சு. இது வெயில் பட்ட இடம், நல்லா பழுத்திருச்சுன்னு சொல்கிறத விட வெயில் பட்ட இடம் பாருங்கள். இந்த பக்கம் வெயில் படாத இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் ரெட் ட்ராகன் தான், நம்ப முடியுது அவங்களால. இது வெயில் படாத ஒரு அதாவது ஒரு வெயில் படாமல் உள்ள, அதாவது செடியில் மறைவாக இருந்த ஒரு காய். இதுவும் பழுத்திருச்சு, ஆனால் வந்து கலர் வரல. இப்போ அந்த இயற்கையாக வெயில் படும்போது தான் அந்த கலர், இயற்கையான கலர் வருது. பழம் ரெண்டுமே ஒன்று தான். இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டாஃபில் வச்சு இதனுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்கள் ஸ்டாஃபை வச்சு தான் அந்த பழம் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இவங்க வந்து உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. ஹேமலதா. இவங்க தான் இங்கே வரக்கூடிய உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி பில்லுலாம் பண்ணுறவங்க. என்ன மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரி மாதிரி தான் அவங்க. ரொம்ப கஸ்டமர்கிட்ட பேசக்கூடியவங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மோஹித். ஆமாம், இவர் வந்து என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. முக்கியமாக ஃபோன் கால் வருது இல்லையா, நமக்கு அதை அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லுங்கள். நிவேதா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். ஆமாம், அவங்க வந்து எல்லாமே ஆல் இன் சூப்பர். யாராவது கஸ்டமர் வரவங்கள செடியெல்லாம் காமிக்கிறது. அப்புறம் அவங்க தெரிஷா சார், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். திரிஷா, ஓகே, நல்ல பேர். ஓகே, இது பேர் வந்து ஆனந்தராஜ். அவர் வந்து எல்லாமே டோட்டலாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆளுன்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்துக்குவார். பொதுவாக இங்கே நர்சரியை பொறுத்த வரைக்கும் செடிகளை காமிக்கிறது, அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு மனசில் அடிக்கடி வரக்கூடியது, ஒரு செடியை நம்ம மாற்றி கொடுத்துட்டோன்னா அது வந்து நமக்கு காலம் ஃபுல்லாக ஒருத்தருடைய வாழ்க்கையை அது பாதிக்கிற, வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கிற மாதிரி. அதாவது நல்ல பொருளை நல்ல செடியை கொடுத்தோன்னா அதையும் நினைப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு செடியை நம்ம மாற்றி கொடுத்துட்டோன்னா அவங்க எப்போவுமே நம்மளை தீட்டிக்கிட்டோ இல்லைன்னா நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு இதுங்கிறக்காக நான் எங்கள் ஷாப்புகிட்டலாம் சொல்லுவேன், செடியை மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுங்கன்னு. ஏன்னா அதுக்காக தான் இப்போ இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு செடின்னா நிறைய லேபர் இருக்காங்க, ஸ்கில்டு லேபர் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப படிப்பறிவு அதெல்லாம் இருக்காது. அப்போ எந்த செடி எங்கே வச்சுருக்குங்கிறது ஞாபகம் இருக்காது. அதனால தான் நம்ம போர்டு வைக்கிறோம். போர்டு வச்சுருந்தாலும் கூட செடிகள் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இந்த பழத்தை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இது நம்ம தோட்டத்தில் காய்ச்ச பழம் தான். பொதுவாக நம்ம தோட்டத்தில் காய்க்கிற பழங்கள் எல்லாமே வரக்கூடிய கஸ்டமருக்கு கட் பண்ணி கொடுக்குறோம். நீ கேளுங்களா? இப்போ வந்து பாதி ஒன் சைடு ஏன் தோல் எடுக்கிறீங்கன்னு சொல்லி இளையராஜா கேட்குறாரு. நம்ம எப்பவுமே தோல் கட் பண்ணுறதில்ல, அதோட சேர்த்து தான் சாப்பிடுவோம். இது ஒரு எப்படி இருக்குது, தோல் இருந்தால் எப்படி இருக்குது, தோல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
எடுத்து 2 சேர்த்து. எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லையா? ஓகே. எதுவும் குறை சொல்ல முடியாது. டேஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்த்தன்மை இல்லை. ஆமாம், ஃபைபர் கண்டென்ட்டுங்கிறது வேற. நம்ம நார்த்தன்மைங்கிறது நம்ம பாருங்க, நார்த்தன்மைன்னு சொன்னோன்னா இப்போ கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. அதாவது நார் இருக்க பழம் வந்து இப்படி கட் பண்ண முடியாது, சரியா? இதில் நார்த்தன்மையே இல்லை, அல்வா மாதிரி அப்படியே கத்தி போகுது, சரிங்களா? இதான் நார்த்தன்மை இல்லை. நார்த்தன்மை இருந்தால் இப்படி வராது. ஓகே ஓகே. அவங்க நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கு, ம், நல்லா ஜூஸியாக இருக்கு. வாழைப்பழம் மாதிரி நல்லா அப்படியே வழுக்கிக்கிட்டே உள்ள போயிடுது. சரி ஓகே. அதுதான் ஓகே. நல்லா, அதாவது நம்ம சாப்பிட்றதுலேயும் சோம்பேறித்தனம் இல்லை, கஷ்டம் இல்லாமல் சாப்பிடலாம். அது மனசு வல்ல வச்சா உள்ள போயிடும். அவ்வளோதான். மியாசாக்கியும் கிட்டத்தட்ட அப்படி தானே? அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி வாசனையும் நல்லா இருக்கு. நல்லா டேஸ்ட் வந்து தொண்டை வரைக்குமே அப்படியே இருக்கு. சாப்பிட்டா அந்த மாம்பழம் சாப்பிட்ற ஃபீல் அப்படியே வருது. இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். டேஸ்ட் ஒரு மாட்டி சாஃப்டாக இருக்குது. அதாவது ஈஸியாக கடிக்கிற மாதிரி இருக்குது, சாக்லேட் மாதிரி. டேஸ்ட் கொஞ்சம் மியாசகி டேஸ்ட் வருது. நல்லா இருக்கு, ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு. மியாசாக்கி நிறைய சாப்பிட்டீங்க நீங்கள்? ஆமாம், சரி. அந்த டேஸ்ட் கொஞ்சம் வருது. ஓகே ஓகே. அவங்க இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. இந்த விதையினோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு பிளேடு மாதிரி, ஒரு கத்தி மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க. பழம் ரொம்ப பெருசாக இருந்து, ஆனால் விதையினோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் இது ஒரு ப்ளஸ் தான். அதாவது பொதுவாக ஒரு மாம்பழம்னா எந்த அளவு சதைப்பகுதி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இதில் வந்து சதைப்பகுதி அதிகமாக இருக்கிற மட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து வெரைட்டி சூப்பர் பிரின்ஸு. இது வந்து நம்ம நர்சரியில் சின்ன செடிகள் 650 ரூபாங்கிற ரேஞ்சில் இப்போ சேல் பண்ணுறோம். பெரிய செடியில் கிட்டத்தட்ட ஒரு 10 பழங்கட்ட காய்ச்சிது. அப்போவும் நிறைய நம்ம கஸ்டமருக்கு கட் பண்ணி கொடுத்தோம். இப்போவும் இது பார்த்தீங்கன்னா நல்ல சதைப்பகுதி அப்படி ஜூஸியாக இருக்குது. ஜூஸ் கடை மாதிரியே இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. பார்த்தோன்னே நம்ம முகமே பிரகாசமாகிடுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதை அந்த கட் பண்ணும்போதே அழகாக இருக்குது. நல்லா இருக்கு சார். நம்ம செந்தூர் மாம்பழம் மாதிரி நல்ல டேஸ்ட், கலரும் அதே மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு இல்லையா? ஆரஞ்சு செந்தூரா மாதிரி இருக்கா டேஸ்ட்? ஃப்ளேவர் அந்த மாதிரி. அவன்கிட்ட எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ரைட், ஓகே. அடுத்து நல்லா இருக்கு சார். நல்லா அல்ஃபோன்சா மாதிரி டேஸ்டா இருக்கு. ஓகே. வேற உங்களுக்கு? கலரே ஒரு மாதிரி பார்க்க டெலிஷியஸா இருக்கு. நல்லா இருக்கு, ஸ்வீட் மேக். ஓகே. இதே மாத்திரு. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே சார், வாங்க. நல்லா இருக்குது சார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. அடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட போகிறது வந்து கிங் ஆஃப் மேங்கோ அல்போன்சா. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது ஒரு எக்ஸ்போர்ட் வெரைட்டி, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாம்பழம் ஏற்கனவே 2 மாம்பழம் சாப்பிட்டா. அது வந்து தாய்லாந்து வெரைட்டி, இது வந்து நம்ம நாட்டு மாம்பழம். இதை நம்ம தோலோடையும் சாப்பிட்லாம், இப்படி தோலோடு இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. அது சாப்பிட்டு பார்க்கலாம். இளையராஜாவுக்கு வந்து தோலோட சாப்பிட பிடிக்குமா, தோல் இல்லாமல் சாப்பிட பிடிக்குமா? நீங்கள் தோலோட தான் சாப்பிடுவீங்க. நான் சில மாம்பழத்தை தோலோட சாப்பிடுவேன், சில மாம்பழம் தோல் இல்லாமல் சாப்பிடுவேன். நீங்கள் தான் கேட்டீங்க ரொம்ப, அதனால் பாருங்கள். என்ன தாய்லாந்து, இந்தியாவே சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் டேஸ்ட் வந்து ருசி வந்து ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு மாதிரி. அதனால் எல்லா மாம்பழமுமே நம்ம சாப்பிடணும். இது அல்போன்சா. நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருப்பீங்கல்ல அல்போன்சா? சரி, ஓகே, சாப்பிட்டு போங்க. ரொம்ப ஒரு மாவுத்தன்மையோடு இருக்கும். மிட்டாய் மாதிரி கரைஞ்சி போகுது. மாம்பழம் வந்து முக்கியமாக சொல்ல போனால் நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம சாப்பிடணும், அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒழியாக ரகம்லாம் என்ன கேட்டால் 2வது பட்சம் தான் நான் சொல்லுவேன். செந்தூரா கூட காயாக இருந்தால் லைட்டாக புளிக்கும். அதுவே நல்ல கனிஞ்ச பழத்தை சாப்பிட்டு பாருங்க, தேன் மாதிரி இருக்கும்.
எப்படி இருக்கு அக்பர்? ரொம்ப டேஸ்டா இருக்கு சார். ரொம்ப டேஸ்டா ரொம்ப இருக்கு. டேஸ்டா இருக்கு. மாவுல செஞ்ச மாதிரி இருக்கு. மாவுல செய்த மாதிரி இருக்கா? ஆமா. ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஒரு மாவு தன்மையோட தெரியும். பல்லக்கு பட்டோனே அப்படி கரைஞ்சி அப்படியே போகுது. எங்க போச்சுன்னு தெரியல. ஆமா. அல்போன்சா பொதுவாக தமிழ்நாட்டில் நிறைய காய்க்குமா அப்படின்னு ஒரு சந்தேகப்படுவாங்க. இப்போ எங்கள் தோட்டத்திலே நிறைய காய்ச்சிருக்கு. நிறையவே காய்க்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா மாம்பழமும் ஏன் ஜப்பான் மியாசாக்கி நம்ம ஊரில் காய்க்கும் போது இந்த அல்போன்சா காய்க்க கூடாதா? எல்லா செடிகளுமே நல்லா காய்க்கும் மாமரத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மாஞ்செடிகள் நடும்போது வெயில் உள்ள இடத்துல நடணும். பக்கத்துலேயே வீடு இருந்தது, பக்கத்துலேயே வேறு மரங்கள் இருந்ததுன்னா வெயில் படாது, அப்போ காய்க்கிற தன்மை குறையும். நல்லா வெயிலான இடத்துல நட்டிங்கன்னா நல்லா சிறப்பாகவே காய்க்கும் எல்லா மரங்களுமே.